டேய் டேய் ஏமா இப்படி ஒரு உறவை உதவி தேடிட்டு போனோம் பாரு. நினைச்சாலே எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு. நேரம் அப்படி இருந்திருக்கு பழனியப்பா. கெட்டதுலயே ஒரு நல்லதுங்கிற மாதிரி மனசு மாதிரி திரும்பி வந்திருக்கியே, அதுவே பெருசு. அப்பா திரும்பவும் மாறிடாதீங்க, அப்புறம் உங்க பேரும் கூட உங்களை மதிக்க மாட்டான். சத்தியமா மாற மாட்டாமா. என் வாழ்க்கையில எது நல்லது, எது நம்மது, எது நிரந்தரம்னு நான் நல்லா தெரிஞ்சுக்கிட்டாமா. அப்பா இனிமே செத்தாலும் மாற மாட்டாமா. எதுக்கு இப்ப அதெல்லாம் பேசிக்கிட்டு மாமா? பேசாம ஒரு பாயை போட்டு குழந்தை பக்கத்துலயே செட்டில் ஆயிடுங்க. குழந்தைக்கும் கிளுகிழப்பு காட்டிக்கிட்டு விளையாடிட்டே இருக்கலாம்ல. நானும் அதான் நினைச்சிட்டு இருக்கேன். வேற என்ன இருக்கு சொல்லு? இத்தனை வருஷம் கழிச்சு என்னை என் பொண்ணு அப்பான்னு ஏத்துக்கிட்டா. பிரிஞ்ச தோஷத்துக்கு ஒரு பேரப்பிள்ளைய பெத்து கொடுத்துட்டா. ஆண்டவனுக்கு கூட என் மேல கருணை இருக்கு பாரு. ஆண்டவன் கருணை காட்டிட்டான்னு அனுபவிச்சுக்கிட்டு சும்மா காலாட்டிட்டு இருந்துட கூடாதுடா. நாம செய்ய வேண்டியதை அப்பப்ப கரெக்டா செஞ்சுடணும். என்ன பாக்குற? குழந்தைக்கு மாமசீர் செய்யறதுக்கு 3 பேர் இருக்கானுங்க. உனக்கு பேரன் பிறந்திருக்காண்டா. தாத்தாவ நீ என்ன செய்ய போற? செஞ்சா தானே உனக்கு பெருமை. அம்மா, நீங்க இப்படி கேட்பீங்கன்னு உனக்கு தெரியும். அதனாலதான் தயாரா குழந்தைக்கு செயின் வாங்கிட்டு வந்திருக்கிறான். எடுத்து போடுறா போடுறா. ஏமா, இவனை பத்தி என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க? பழைய பழனி இப்ப இல்லம்மா. இவனோட கடைவீதியில போயிட்டு இருக்கிறேன். திடீர்னு ஒரு நகை கடைக்குள்ள நுழையிறான். வாங்க சார், வாங்க வாங்க வாங்கன்னு ராஜோபசாரம் பண்றாங்க. என்ன சார் வாங்க வந்தீங்கன்னு இருக்கிற நகையில எடுத்து காமிக்கிறான். கடைக்காரன் பணத்தை பத்தி ஒரு வார்த்தை பேசணுமே, மூச்சு இவனை பேசவே விடலம்மா. என்ன வேணுமோ எடுத்துக்கங்கிறான். இவனுக்கு அவ்வளவு செல்வாக்குமா. இவனை பத்தி என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க? போடுறா, உங்க கையால செயின் போடு. அம்மா, நான் பிச்சைக்கார பயமா? என்கிட்ட என்னமா இருக்கு? 10 பைசாவுக்கு பிரயோஜனப்படுவோனா? அண்ணன் வாங்கி கொடுத்தாருமா இத. அவர் வாங்கி கொடுத்து நான் வாங்கி கொடுத்ததா சொல்லி எனக்கு கௌரவம் சேர்க்க பாக்குறாரு. கந்தசாமி மனசு எனக்கு தெரியும்பா. அவனுக்கு பிறந்த பசங்களோட இப்ப பிறந்த இந்த குழந்தைய சேர்த்து ஒரு தட்டுல உட்கார வச்சா உன்னை மட்டும் ஒசரமா அவன் மனசுல நிறுத்தி வச்சிருப்பான்பா. அண்ணே, நீங்களே இத போடுங்க. எனக்கு இதுக்கெல்லாம் அருகதை கிடையாது. என்னடா பேச்சு பேசிட்டு இருக்கிற? போடுறா, உங்க கையால போடு. இந்த வர்றா, நீ நானும் வேற இல்ல. நீ போட்டா என்ன, நான் போட்டா என்னன்னு உனக்கு தோணும்டா. அதுக்காக தான் ஒண்ணு போட சொல்ற. போடுற, உங்க கையாலே போடு குழந்தைக்கு. உங்க பெருந்தன்மை அப்படி பேச வைக்குது. ஆனா எனக்கு வக்கில் என்ன, என் பேரனுக்கு 10 பைசாக்கு ஒரு குச்சி மிட்டா வாங்கி தர கூட வக்கில்லாம போயிடுச்சுன்னு. மண்ணோடு மண்ணா எல்லாம் மக்கி போச்சுன்னு. என்னை யார் மதிப்பா? எனக்கு என்ன இருக்கு? ஒரு வேலை உண்டா, வெட்டி உண்டா, அந்தஸ்து என்ன இருக்கு? 10 காசு பெறாத குடியாரு பேல போயிட்டு. டேய், என்னடா நீ
எல்லாரும் சந்தோஷமா இருக்கிற நேரத்துல என்ன தெல்லாம பத்தி பேசிட்டு இருக்கிற அதெல்லாம் மறந்துருப்பா நீப்பா சொல்றேன்ல பேசாம போடு உங்க கையால போடு குழந்தை கழுத்துல போடு போடு போடுங்க சித்தப்பா. பாருங்க செயினை பார்த்து சிரிக்கிறேன் பாருங்க. அப்படி போட்டியா? இப்ப என்னடா உனக்கு ஒண்ணுமே இல்லைங்கிற குறை தானடா? கவலைப்படாது, போலாம்டா. வா கிளம்பி என்னோட வா, குழந்தைய அவகிட்ட கொடு. மெதுவாடா மெதுவாடா, குழந்தைய அவகிட்ட கொடு. ஜாக்கிரதையா வாங்குமா. மெதுவா மெதுவா பத்திரம். மெதுவா மெதுவா. வா எங்கண்ணே? நீ வாடா சொல்றேன், வா எந்திரி முதல்ல. வாடா. அம்மா கொஞ்சம் வெளியே போயிட்டு வந்துடுறேன். சரிப்பா.